உங்களுக்கு பட்டால ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பத்ரா ஆஃபீஸ்க்கு இ-சேவை மையத்துக்குலாம் அலைய வேண்டாம். உங்களோட மொபைல் ஃபோன் மூலியமாவே ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் குடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிரும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாரி தான் இருக்கும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுற பேஜ் வரும். இதில் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு இப்போ தான் வாரீங்க அப்படின்னா தமிழ் நிலம் வலைதளத்திற்கு புதியவரா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட பேர், உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உள்நுழைய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களோட பேர், அப்பா பேர் எல்லாமே அதை ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேர், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அந்த சேவையின் பெயர் அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குங்கிற டீட்டெயில் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளோட டீட்டெயில், உங்களோட பேர் இங்கிலீஷில், அதுக்கப்புறம் தமிழில், அப்புறம் உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், உங்களோட மெயில் ஐடி, நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பிறந்த தேதியை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேர் மாற்றணும்ல, அவங்களோட பேர், அவங்களோட அப்பா பேர், அவங்களோட மொபைல் நம்பர் வரும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு இது தான பத்திரமா இல்லை கிரய பத்திரமா, பாகப்பிரிவினை பத்திரமான்னு கேட்டிருக்காங்க. உங்களோட பத்திரம் எந்த கேட்டகரியில் வருமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மாவட்டம் கேட்டிருப்பாங்க. உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட தாலுகா கேட்டிருக்காங்க. உங்களோட தாலுகாவை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிராமம், உங்களோட கிராமத்தோட பேரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பரிவர்த்தனை வகைன்னு சொல்லியிருக்காங்க. கிராமமா நகரமா அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். அதில் ஃபர்ஸ்ட் சார் பதிவாளர் அலுவலகம்னு போட்டிருக்குல்ல, எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆவணப்பதிவு எண், அந்த நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆவணப்பதிவு செய்யப்பட்ட தேதி, அந்த தேதியை என்ட்ரி பண்ணிட்டு ஆவணப்பதிவு எண் கேட்டிருக்காங்க, அந்த எண்ணையும் இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வரும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல எண் கேட்டிருக்காங்க. புல எண்ணை நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உட்பிரிவு எண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டா எண் கேட்டிருக்காங்க, பட்டா எண்ணையும் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நில வகைன்னு கேட்டிருக்காங்க, அதை என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா இணைப்புகளின் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அடையாள அட்டை, அதுக்கப்புறம் முகவரியின் ஆதாரம், பதிவு பத்திரம், இறப்பு சான்றிதழ், அதுக்கப்புறம் வாரிசு சான்றிதழ் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுல சூஸ் ஃபைல்ல போயிட்டு நீங்க அந்த ஃபைலை அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் லாஸ்டா பேமெண்ட் மெத்தடு, செலுத்த வேண்டிய கட்டணத்தின் விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மனுதாரர் பெயர், அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட டீட்டெயில் இருக்கு. அதை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ரைஸ் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூகுள் பே வழியாக அனுப்ப போகிறீங்களா இல்லை ஃபோன்பேயா அது எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் எது வழியாக அனுப்ப போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணாலே போதும், உங்களோட நேம் சேஞ்ச் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.